வெல்கம் டு பயனீர் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டோசோன் கட் 100 IGBT மாடல் ஏர் பிளாஸ்மா கட்டிங் மிஷினோட ட்ரபிள் ஷூட் யூஸ் பண்ணிருக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் வரும், நம்ம அந்த மாதிரி வந்தால் நம்ம எப்படி நம்மளாவே சரி பண்ணிக்கலாம், இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். வாங்க, மிஷின் அன்பாக்ஸில் இருக்குது. ஸோ மிஷினுக்குள்ளே நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ ஏர் பிளாஸ்மா கட்டிங் கட் 100 மாடலில் இந்த மாதிரி தான் இன்டீரியரில் உங்களுக்கு மதர் போர்டு, ஐஜிபிடி, டயோட்ஸ் எல்லாமே உள்ள இன்டீரியரில் இருக்கும். ஸோ இது வந்து மெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் சப்ளைன்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டர் போர்டு, இது பவர் சப்ளை போர்டு. உங்களுக்கு வந்து இது வந்து மெயின் ஜென்ரேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, கட்டிங் பண்ணக்கூடிய பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் செக்ஷன் தான் இந்த டிசி கெப்பாசிட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க கண்ட்ரோல் பிசிபி. இந்த கண்ட்ரோல் பிசிபி வந்து நம்ம மெயின் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பைலட் ஆர்க் ஹெச்எஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த பைலட் ஆர்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நம்ம கண்ட்ரோல், நம்ம எவ்வளோ கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து பவர் அவுட்புட் ஆம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இந்த கண்ட்ரோல் போர்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெச்எஃப் போர்டு, ஹெச்எஃப் பிசிபின்னு சொல்லுவோம். இது வந்து பைலட் ஆர்க். நம்ம ஏர் பிளாஸ்மா கட்டிங் மிஷினில் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பைலட் ஆர்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கட் பண்ண முடியும். ஸோ பைலட் ஆர்க் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெயின் ஹெச்எஃப் போர்டு வந்து இதுதான். ஸோ இதுதான் மெயின் போர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய அவுட்புட் டயோட்ஸ். இது வந்து அவுட்புட் டயோடு, நம்ம கட்டிங் பண்ணுறதுக்காக டிசி சோர்ஸை வெளியே அனுப்பக்கூடிய அவுட்புட் டயோடுங்க இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி, இன்சுலேட்டர் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். இதான் மெயின் ஐஜிபிடி. நம்ம கட் 100 மிஷினோட எந்த ஒரு இன்வெர்டர் மிஷினாக இருந்தாலும் ஐஜிபிடி மாடலில் மெயின் ஐஜிபிடி இந்த மாடல் தான் வரும். ஸோ இதுதான் மெயின் ஐஜிபிடி சோர்ஸ். இந்த ஐஜிபிடி சோர்ஸ் இருக்கிறனால தான் நம்மளால் வந்து ஏர் பிளாஸ்மா கட்டிங்கில் நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ண முடியும். பவர் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டிங் சோர்ஸ் எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய மெயின் இடம் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஜிபிடியில் இருந்தால் ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே வந்து கூலிங் ஃபேன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் 380 வோல்ட் கூலிங் ஃபேனு. ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஹீட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர் கூலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருள் இருக்கக்கூடிய எதுவுமே டெம்பரேச்சர் அதிகமாகாது. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஏர் கூலிங்கில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வந்து மிஷின் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிஷின்ஸ் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ட்ரபிள் ஷூட்டும் வராது, எந்த சர்வீஸ் ட்ரபிள்ஸும் வராது. ஸோ மிஷின் வந்து கன்யூஸாக கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்சிபி இருக்குது, மெயின் ஆன் ஆஃப் எம்சிபி. ஸோ இந்த எம்சிபி வந்து நம்ம 3 பேஸ் சப்ளை வருதா அப்படிங்கிற நம்ம ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அவேர்னஸாக நம்ம எல்லாமே பண்ண போது கட்டிங்கில் இருக்கக்கூடிய நம்ம கட் பண்ணும்போது நமக்கு எந்த ட்ரபிள் ஷூட்ஸ் எதுவுமே வரவே வராது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்லைன் வால்வ்னு சொல்லுவோம். இதுதான் ஏர் இன்லெட் வால்வ். இந்த ஏர் இன்லெட் வால்வ்லேருந்து நம்ம வந்து ஏர் பிளாஸ்மாவில் வந்து ஏர் கொடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஏர் இன்லெட் நம்ம கொடுத்துருவோம். இந்த ஏர் வால்வ், இந்த சொன்ன வால்வுங்க இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம எப்போ கட் பண்ணுறோமோ அந்த டைம் மட்டும் இது ஆன் பண்ணி நமக்கு ஏர் வெளியே கொடுக்கும். நம்ம கட்டிங் முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுடும். ஸோ இது வந்து மெயின் அவுட்புட் டெர்மினல் கனெக்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்ச் கனெக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட், இது வந்து பைலட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எர்த் கேபிள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கலாம், டெமோ பண்ணிவிட்டு மிஷின் எப்படி நம்ம கட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு, பவர் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் மிஷினை.